இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமருடைய ஹெலிகாப்டர் பஞ்சப்பூரில் தரையிறங்கக்கூடியதை பார்க்கிறோம். விமான நிலையத்திலிருந்து இந்த பஞ்சப்பூர் இந்த இடம் அப்படின்றது 13 கிலோமீட்டர் அளவுக்கான அவ்வளோதான் தூரம். அதை பிரதமருடைய ஹெலிகாப்டர் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாகவே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து விட்டது அப்படின்றத இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமருடைய ஸ்பீச்சும் திட்டங்கள் தொடக்கமும் இருக்கிறது. முக்கியமாக 5000 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த திட்டங்கள் அப்படின்றது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த திட்டங்கள் அப்படின்றது மணலியில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அவர்களுக்கு சொந்தமான எண்ணெய் கலவை ஆலை மற்றும் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடினுடைய எரிவாயு விநியோக திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் 370 கிலோமீட்டர் நீளத்திற்கு இது உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று. அதே போல் பிரதமரினுடைய பாரத கிராமப்புற சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணி உள்ளிட்ட பணிகள் உருவாக்கம். ராமேஸ்வரம் மங்களூர் விரைவு ரயில், நாகர்கோவில் சரளப்பள்ளி அம்ரித் பாரத் விரைவு ரயில், போத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் விரைவு ரயில், திருநெல்வேலி மங்களூர் சந்திப்பு விரைவு ரயில், மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் ஆகிய 5 ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார் அப்படின்றது இந்த அரசு நிகழ்ச்சியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. பிரதமருடைய ஹெலிகாப்டர் பஞ்சப்பூரில் தரையிறங்கி இருக்கிறது. இங்கிருந்து அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடம் மிக அருகிலே. அதனால தான் அதனுடைய அந்த பொதுக்கூட்ட மேடையில் பேசக்கூடியதும் அரசு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த மேடையில் பேசக்கூடியதும் நமக்கு அந்த ஒலி கேட்பது அப்படின்றது நம்ம கேட்டோம். சில நிமிடங்களில் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் இறங்கி அரசு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறார். செய்தியாளர் தாமரைக்கணி கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாமரைக்கணி, இந்த அரசு நிகழ்ச்சியில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது? நரேந்திர மோடி தற்போது அந்த பஞ்சப்பூர் அந்த திரள் பகுதிக்கு வருகிறார். அந்த காட்சி ஹெலிகாப்டருடைய காட்சி நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இங்கு இவருக்கு அரசு அதிகாரிகள் சார்பில் வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. என்றால் முதலில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் இங்கு முழுவதும் அரசு நிகழ்ச்சியாகவே இது பார்க்கப்படும். அரசினுடைய முக்கிய அதிகாரிகள், அதுபோல ரயில்வே அதிகாரிகள், இந்தியன் ஆயிலுடைய முக்கிய அதிகாரிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் அவரை வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. இங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த திரளுக்கு அவர் முதலில் செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள்ல 3680 கோடி ரூபாய் முதலீட்டுல பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம், அது போல குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அடிக்கல் நாட்டிருக்கிறார். அதன் அடுத்தப்பட்ட பார்க்கும்போது சென்னை அடுத்த மணலியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 1490 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டுள்ள அந்த மசகு எண்ணெய் கலவை ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்ல பிரதமர் சாலை திட்டத்தின் கீழே
தமிழகத்துல ஒரு 370 கிலோமீட்டர் நீளம் உள்ள 89 கிராம சாலைகளை இன்றைய தினம் பிரதமர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார். இது மட்டும் பார்க்கும்போது மேலும் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பசுமை புறவழிச்சாலையை அமைக்கும் அந்த திட்டத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அடிக்கல் நாட்டிருக்கிறார். ரயிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 5 ரயில்களை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி தொடங்கி வைக்கிறார். 2 அம்ரித் பாரத் விரைவு ரயில், 2 விரைவு ரயில்கள், அது போல ஒரு பயணியர் ரயில் என கிட்டத்தட்ட 5 ரயில்களை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பஞ்சப்பூர் நிகழ்ச்சியில தொடங்கி வைக்க இருக்கிறார் கொடியேற்றி. இந்த நிகழ்ச்சி அனைத்தும் முடிந்த பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் திடலுக்கு வெளியே அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் அதில் முக்கியமான நபர்களுக்கு மட்டும் மேடைக்கு வெளிப்புறம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு என்பது அளிப்பார்கள். நேரடியாக ஒரு 5-6:30 மணி அளவில் அவர் அந்த மாநாடு திடலுக்கு சென்று அந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார். இந்த பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறார் என்றால், தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் தொடர்பாகவும் மாநில அரசை தொடர்பாகவும் திமுகவை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை அவர் பேச இருக்கிறார். ஏற்கனவே பிரதமருடைய வருகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியிடமும் விமர்சனம் செய்திருக்க சூழ்நிலையில அனைத்திற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைய தினம் பிரதமருடைய உரை என்பது இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த முறை வந்த போதும் அந்த ஊழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார், குடும்ப ஆட்சி தொடர்பாக பேசியிருந்தார், வாரிசு அரசியல் பற்றின பல விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொதுக்கூட்டங்கள் பேசியிருந்தார். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருச்சியை மையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல நிச்சயமாக அவர் ஆளுங்கட்சி பல்வேறு விஷயங்கள்ல அவர் குறை சொல்லி பேசுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்துல அவர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து முடிந்த பிறகு அந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். அரசு நிகழ்ச்சி சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. பிரதமரும் அரசு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். 5665 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.